பகவான் கிருஷ்ணருடைய 11வது அற்புதமான குணம் 64 குணத்தில் சுபந்தித ஹைலி லேர்ன்ட். கிருஷ்ணர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாரா? அவர் பார்த்தீங்களா, கிராமர், வேடாஸ், ஆஸ்ட்ராலஜி, வொக்காபுலரி, லாஜிக், வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், இந்த விஷயம் எல்லாமே அவருக்கு தெரியுமா? இதோட சாரம் எல்லாமே தெரியுமா? இது நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா சர்வ ஞானமே வருது கிருஷ்ணர்கிட்ட தானே வருது. அப்புறம் யோசிக்கலாம், அப்போ எதுக்கு கிருஷ்ணர் சந்திப்பாணி முனி கிட்ட போய் ஆசிரமத்தில் போய் மாணவராக போய் கற்றுக்கிறாரு? இதுக்கு கூட ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்தோமா, நம்ம மலைகள்லேருந்து ரிவர்ஸ் வரும், நதிகள் அப்படியே சின்னதாக வந்து நதிகளாகவே கடலில் போய் சேரும். அதே போலவே சந்திப்பாணி முனி கிட்டலேருந்து கிருஷ்ணர் கற்றுக்கிறது வந்து ஒரு ரிவர்லேருந்து வந்து கடலுக்கு எப்படி தண்ணி போகுதோ அதே போல் சந்திப்பாணி முனி கிட்டேருந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து கற்றுக்கிறார். ஆனால் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டுமா, கிருஷ்ணர் தான் எல்லா ஞானத்துக்கு ஆதி, எல்லா ஞானத்துக்கு கன்க்ளூஷனே கிருஷ்ணர். பகவத்கீதாலே கண்ணன் சொல்கிறானே, படிக்கிறது அவனை தெரிஞ்சுக்கிறது சொல்கிறான். இதுதான்